சிறு குறு விவசாயிகள் ஃபென்சிங் பண்றதை பத்தி நான் பேசவே இல்லை. பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் அவங்களுடைய இதுக்காக பெரிய லெவல்ல வந்து ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு 2 ஏக்கர்ல வந்து ஒரு சின்ன விவசாயி வந்து ஃபென்சிங் பண்றாரு அப்படின்னா, ஒரு யானை வருது அப்படின்னா அந்த ஃபென்சிங் வந்து 2 கிலோமீட்டருக்கு 2 ஏக்கருக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து டிவியேட் ஆகி போறதுக்கு வந்து 100% வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்தை கடந்து போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரிய பெரிய சோலார் ஃபென்சிங் ஏன் 2008 வந்து நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா 2008ல இருந்து நம்ம சோலார் ஃபென்சிங் போட ஆரம்பிக்கிறோம். சோ பெரிய பெரிய எஸ்டேட்ஸ்ல சோலார் ஃபென்சிங் போடுறதுனால 500 ஏக்கர் 600 ஏக்கர் ஏரியால சோலார் ஃபென்சிங் போட்டதுனால அந்த இடத்துல பூந்து போயிட்டு இருந்த யானைகள் இனிமேல் போக முடியாதனால புது இடங்களுக்கு வருது. அப்படிதான் வந்து பாடந்துறை சைடும் அஞ்சுகுண்டு சைடும் வந்து ஃபென்சிங் பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் ஃபென்சிங்னால மாறி வருது. சோ இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்டேட் வேணாலும் எடுத்துக்கங்க. நான் வந்து ரொம்ப நேரம் பேச விரும்பல. எந்த ஸ்டேட் வேணாலும் எடுத்துக்கங்க. நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. என்ன மாதிரி பசங்க உங்க வீட்லயே இருப்பாங்க. எம்எல்ஏ சார் சொன்னது வந்து ஒரு